إنا نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. மகத்தான அல்லாஹுவின் வேதமாகிய அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்ய வேண்டும் என்ற நல்ல உணர்வோடு ஆர்வத்தோடு நேரம் காலங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே மற்றும் குர்ஆனுடைய ஹிதுமத்தில் இஹ்லாஸோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளம் கொண்ட அனைவருக்கும் முதலாவதாக இஸ்லாத்தின் காணிக்கையை செலுத்திக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நேரடியாக தலைப்புக்குள்ளே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் உடையவர்கள் பாக்கியசாலிகள். குர்ஆன் உடையவர்கள் பாக்கியசாலிகள். யாருக்கெல்லாம் குர்ஆனை ஓதக்கூடிய மனனம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் எங்களை படைத்த ரப்பு அல்லாஹுடைய கலாம் அல்லவா இது, அல்லாஹுடைய பேச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனோட தொடர்பு படுகின்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனை இறக்குவதற்காக வேண்டி மலக்குமார்களில் தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். அதே போன்று நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தெரிவு செய்தான். அதே போன்று இந்த உம்மத்தை அல்லாஹ் சிறந்த உம்மத்தாக ஆக்கி, அதே போன்று இந்த பூமியில் மக்காவையும் மதீனாவையும் சிறப்பு பூமியாக சிறப்புக்குரிய இடமாக அல்லாஹ் ஆக்கி, அதே மாதிரி இந்த குர்ஆனை அல்லாஹ் புனிதமான ரமதானுடைய மாதத்தில், அதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஆக சகோதரிகளே, கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நீங்கள் குர்ஆனை சுமப்பவராக இருந்தால், குர்ஆனுக்காக வேண்டி நேரம் கொடுக்கக்கூடியவராக இருந்தால், குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தால், குர்ஆனுடைய ஹிதுமத்தில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் நீங்கள் யார்? குர்ஆனின் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவராக இருந்தால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். யா ஹாமிலல் குர்ஆன் அன்த மின் கைரின் நாஸ். மனித கோடியில் சிறந்தவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்டை அல்லாஹ், ஒரு பதவி அல்லாஹ் தருகின்றான்னு பாருங்கள். மனித கோடியில் சிறந்தவர் என்ற பட்டத்தை அல்லாஹ் தருகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், خيركم من تعلم القرآن وعلمه. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு தரக்கூடிய அல்லாஹ் முதலாவது பதவி, இரண்டாவது அஹ்லியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தவர்கள் எங்கே என்று கேட்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் கூறப்படும், யா அல்லாஹ், உனக்கு மனைவி இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, எப்படி குடும்பம் உருவாகும்? அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் தான் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள். ஹும் அஹ்லுல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பம், என்னுடைய குடும்பம் அவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கூறுவான். சுப்ஹானல்லாஹ். வஹாஸத்து, அல்லாஹ்வுக்கென்று சொந்தமானவர்கள்.
அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சுமந்து அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுஹ்பத்துல் மலக், மலக்குமார்களுடைய மலாய்க்காமார்களுடைய சுஹ்பத்தை அல்லாஹ் தருகின்றான். கியாமத்துடைய நாளில் மனிதர்கள் எல்லாம் வேர்வையில் மூழ்கி கிடக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனில் மிகவும் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய பரிசு தான் மலக்குமார்களுடைய சுஹ்பத், மலக்குமார்களுடைய இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, நன்மையை செய்யும் கண்ணியமானவர்களுடைய எழுத்தாளர்களுடைய மலக்குமார்களுடன் அவர்கள் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சுப்ஹானல்லாஹ். இது எங்களுக்கு இப்ப விளங்காது, எங்களுடைய மௌத்துக்கு பின்னால்தான் விளங்கும் சகோதரர்களே. அந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. ஆக சகோதரர்களே, நாங்கள் உலகத்தில் நண்பனாக, உண்மையான நண்பனாக எங்களோட குர்ஆனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். உண்மையான நண்பனாக குர்ஆனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த நேரமும் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டும் பாடமாக்கிக் கொண்டும் குர்ஆனுக்காக வேண்டி நேரம் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். சகோதரர்களே, உண்மையான நண்பன் என்று சொன்னால் யார்? உண்மையான நண்பன் என்று சொன்னால் கஷ்டமான நேரத்தில் கை கொடுக்க வேண்டும். அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்கு ஒரு நண்பனை தருவான். அதுதான் அல் குர்ஆன், அதுதான் அல்லாஹ்வுடைய கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இக்ரஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமஹ் ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹ். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அந்த குர்ஆன் உங்களுக்கு ஒரு லோயராக வரும், பரந்து பேசுவதற்காக வேண்டி வரும். ஒரு லோயர் அந்த கியாமத்தின் நாளிலே கிடைக்கும். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! குர்ஆனோட நெருக்கமாக, குர்ஆனோட தொடர்புள்ளவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கண்ணியங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். அடுத்தது சுவர்க்கத்திலே பெரிய அந்தஸ்து கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். யா ஹாமிலல் குர்ஆன் பல் குர்ஆன் தர்தஃபி ஃபில் ஜன்னஹ். சுவர்க்கத்தில் உயர்வுகளை தந்து கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யுகாலு லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆனுடையவர்களுக்கு கூறப்படும், இக்ரா வத்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்சிலதக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா. ஹாஃபிஸே, நீ ஓதிக்கொண்டே செல்வாயாக. துனியாவில் நீ எவ்வாறு நிறுத்தி ஓதினியோ அதே போன்று நிறுத்தி ஓதுவீராக. நீ ஓதக்கூடிய கடைசி ஆயத்தில் தான் நீ தங்குமிடம் இருக்கும். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய அந்தஸ்து! சுப்ஹானல்லாஹ். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா நாயகியிடம் கேட்டார்கள், சுவர்க்கத்தில் குர்ஆனை ஓதக்கூடியவரும் நுழைகின்றார்கள், குர்ஆனை ஓதாதவரும் நுழையும் பொழுது குர்ஆனை ஓதக்கூடியவருடைய அந்தஸ்து எவ்வளவு தர்ஜாவில் கூடுதலாக இருக்கும், குர்ஆனை ஓதாதவரை விட எவ்வளவு அந்தஸ்து கூடுதலாக இருக்கும் என்று கேட்ட பொழுது فقالت عائشة رضي الله عنها, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், இன்ன அதத தரஜில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய தரஜாக்களுடைய எண்ணிக்கை பிஅததி ஆயில் குர்ஆன், குர்ஆனுடைய ஆயத்தின் எண்ணிக்கையாகும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! فمن دخل الجنة ممن قرأ القرآن فليس فوقه أحد. குர்ஆனை ஓதக்கூடியவர் சுவர்க்கத்தில் நுழைந்தால் அவருக்கு மேலால யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்து. சுப்ஹானல்லாஹ். 6236 ஆயத்துக்கள் கூஃபியாக்களுடைய கருத்தின்படிக்கு
6236 ஆயத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் குர்ஆனில். அந்த அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு கொடுக்கிறான்? அஅலா அஅலா தரஜா ஃபில் ஜன்னah மிம்மன் ஹஃபிஸல் குர்ஆன குல்லஹ். முழு குர்ஆனையும் மனனம் செய்து ஓதி அந்த ஹாஃபிஸுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த சிறப்புகளை நாங்கள் அடிமனசில் நாங்கள் வைத்து இந்த குர்ஆனுக்காக வேண்டி நேரம் கொடுத்து தியாகம் செய்து மனப்பாடம் செய்யக்கூடியவராக மாற வேண்டும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனோட நாங்கள் நெருங்கிய தொடர்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நெருங்கிய தொடர்பு. அபு ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர் இமாம் நாஃபி இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்றா, அவர்கள் ஓதும் நேரமெல்லாம் பேசும் நேரமெல்லாம் கஸ்தூரி வாசம் வந்து கொண்டிருக்குமாம் அவருக்கு. இமாம் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஸ்தூரி வாசம். அவர்கள் தர்ஸுக்கு வருவாங்களாம். தர்ஸுக்கு வரும்பொழுது மாணவர்கள் கேட்பார்கள், இமாம் அவர்களே, உங்களுடைய வாயிலிருந்து கஸ்தூரி வாடை வந்து கொண்டே இருக்குது, நீங்க எவ்வளவு அத்தர் பூசுறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆச்சரியமான ஒரு பதில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவு கண்டேன். அப்ப நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிச்சம் குர்ஆனோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தார்கள். அதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவு கண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்னுடைய வாயில் அவருடைய வாயை வைத்து குர்ஆனை ஓதினார்கள். அந்த இடத்திலிருந்து, அந்த நேரத்திலிருந்து என்னுடைய வாயிலிருந்து கஸ்தூரி வாசம் வந்து கொண்டே இருக்கிறது என்று நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. நாங்களும் குர்ஆனோட தொடர்புள்ளவர்களாக மாறணும். எங்களுடைய பிள்ளைகளையும் குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும். எங்களோட ஒரு பிள்ளையாவது குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸாக ஆக வேண்டும் என்று ஆசை வைக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு தேவை சகோதரர்கள். எங்களோட கபருக்கு அதுதான் உதவும். சுப்ஹானல்லாஹ். அதுதான் உதவும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கபருக்கு அருகாமையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கபரில் தண்டிக்கப்படுவதை உணர்ந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலையோடு சென்றார்கள். சில வருடங்களுக்கு பின்னால் அதே கபருக்கு பக்கத்தால் வரும்பொழுது அந்த கபருடையவர் தண்டிக்கப்படவில்லை. சுவர்க்கத்தில் பூங்காவனத்தில் இருக்கிறார். ஆச்சரியமா இருந்துச்சு. அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதர், தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மனிதர் தண்டனை இல்லாமலாகி சுவர்க்கத்தின் பூங்காவனத்தில் இருக்கின்றார். காரணம் என்ன? இவர் என்ன தௌபா செய்தாரா? தௌபா செய்யக்கூடிய இடமா இது? அல்லாஹ் பதில் சொன்னான், இவர் என்னிடத்தில் பாவியாகத்தான் வந்தார். இவர் வரும் பொழுது ஒரு குழந்தையை விட்டு வந்தார். அந்த குழந்தை பெருத்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத ஆரம்பித்ததும் எனக்கு இந்த அடியானை தண்டிக்க வெட்கமாக இருந்தது. அதனால் இந்த அடியானை நான் மன்னித்து சுவர்க்கத்தில் நுழைவித்தேன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய அந்தஸ்து. இந்த குர்ஆன் நீங்க நினைக்க கூடாது, நாங்களும் நினைக்க கூடாது, சாதாரணமான குர்ஆன் அல்ல. பரக்கத் பொருந்திய குர்ஆன். எல்லாத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். அல் பரக்கா, அதாவது குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக். பரக்கத் பொருந்திய இந்த வேதம். ஃபலிதாலிக யா ஹாமில் குர்ஆன், எனவே குர்ஆனை சுமப்பவரே, அன்த தஹ்மிலுல் பரக்கா, எல்லாத்திலும் நீ பரக்கத்தை சுமந்து கொள்வாய். வஅன்த ஈஷ பரக்கா பரக்கத்தல் ஹயா, வாழ்நாளில் நீ பரக்கத் பொருந்தியவனாக நீ உலகத்தில் வாழுவாய். பரக்கத்தல் வக்த்,
நேரத்தில் பரக்கத் கிடைக்கும். பரக்கத சிஹா, ஆரோக்கியத்தில் பரக்கத் கிடைக்கும். பரக்கத்தல் உம்ர், வாழ்நாளில் பரக்கத் கிடைக்கும். பரக்கத்தல் மால், பணத்தில் பரக்கத் கிடைக்கும். பரக்கத்தல் அவுலாத், பிள்ளைகளில் பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். பரக்கத்தல் பஸர், பார்வையில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். பரக்கத்த சம், செவிப்புலன்களில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். அவ்வளவு பரக்கத் பொருந்திய குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அந்த அந்தஸ்துக்களை அடைந்து கொள்ள தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? எனவே அடுத்த பாடம் என்னண்டா, நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வார விஷயம் என்னண்டா, குர்ஆனை பாடமாக்குறதுக்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்புகளை நாங்கள் அறிந்தோம். இப்ப குர்ஆனை எங்களுக்கு பாடமாக்கணும் என்ற ஆசை வரும் பொழுது முதலாவது நாங்க என்ன வேண்டும், எங்களோட உள்ளத்துல வர வேண்டும் இஹ்லாஸ், தூய எண்ணம். தூய எண்ணம். நான் குர்ஆனை மனனம் செய்ய விரும்பினால் என்றால் எங்களோட உள்ளத்துல வர வேண்டும், நியத்து வர வேண்டும், நான் இந்த குர்ஆனை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் பாடமாக்குறேன். லில்லாஹி தஆலா ஃபகத், அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி மாத்திரம் நாங்க குர்ஆனை பாடமாக்க வேண்டும். நாங்க குர்ஆனை அதிகமாக ஓதி அதிகமான நன்மைகளை சம்பாதித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும். கியாமத்துடைய நாளில் வெற்றி பெற்றவனாக நான் மாற வேண்டும். சுவர்க்கத்தில் ஆலா தரஜா, உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் நாங்க குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இஹ்லாஸ் இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா? இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா எங்களோட ஹிஃப்ஸ், நாங்க பாடமாக்குறது சில நேரம் எங்களுக்கு கூடுதலாக மறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பெருமைக்காகவோ அல்லது துனியாவுடைய லாபங்களுக்காக வேண்டியோ நாங்க குர்ஆனை பாடமாக்குறோம்னு சொன்னா நிச்சயமாக அதுல பரக்கத்தும் இருக்காது, அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்காது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முவத்தா கிதாபை எழுதினார்கள். அந்த முவத்தா கிதாபை எழுதின அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் முவத்தாண்ட பேரை போட்டு நிறைய கிதாபுகளை எழுதினார்கள். அப்ப இமாம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், இமாம் அவர்களே, உங்களோட முவத்தாண்ட பேரில் நிறைய கிதாபுகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ், மா கான லில்லாஹி ஃபஹுவ யப்கா, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படும் செயல் மாத்திரம் தான் நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆக சகோதரர்களே, முதலாவது எங்களோட உள்ளத்துல வர வேண்டும் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்ஆனை பாடமாக்குறேன். ரெண்டாவது நாங்க இந்த குர்ஆனை சுமக்கிறதுக்கு மஅரிஃபத்து ஃபضل ஹிஃப்தில் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்புகளை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக குறைந்தது ஹாஃபிஸ் ஆகக்கூடிய, மனனம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் 10 ஹதீஸாவது தெரிஞ்சிக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்று, என்ன சிறப்புகளை வைத்திருக்கிறான் தெரிந்திருக்க வேண்டும். சகோதரர்களே, குர்ஆனை எங்கேயுமே இல்ல 15 வயசுக்கு கீழானதான் குர்ஆனை பாடமாக்கணும் என்று. யாருக்கும் பாடமாக்கலாம். 85 வயசா இருந்தாலும் பாடமாக்கலாம், 50 வயசா இருந்தாலும் பாடமாக்கலாம், தாய்மார்களுக்கும் பாடமாக்கலாம். எல்லாரும் குர்ஆனோட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், ஒரு இமாம், பெரிய ஒரு முஜ்தஹித். அவரு நல்ல அமல் செய்யக்கூடியவர், நல்லா கூடுதலாக பாடம் நடத்தக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ். அவருடைய பேரு ஜுஃபர் இப்னு ஜுஹைர். அவரு பிற்காலத்தில், பிந்திய காலத்தில், அதாவது வயசு தாண்டின காலத்தில் தான் குர்ஆனை பாடமாக்கினார். 2 வருஷத்துல ஹாஃபிஸ் ஆகினார். 2 வருஷத்துல ஹாஃபிஸ் ஆகின புதுசிக்கு அவர் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வஃபாத் ஆகி அதுக்கு பின்னால அவருடைய ஒரு மாணவர் கனவு காணுகிறார் அவரை. அந்த இமாம் அவர்களிடம் கேட்கிறார் அந்த மாணவர், நீங்க இவ்வளவு துனியாவுல வாழும் பொழுது நல்ல அமல்கள் செய்தீர்கள்,
உங்களோட அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான், எப்படி நடந்து கொள்கிறான் என்று கேட்ட பொழுது அந்த அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய 2 வருஷம், கடைசி 2 வருஷம் இல்லையண்டா நான் இந்த இடத்துல மாட்டிக்கொள்ளுவேன், சிக்கிக் கொள்ளுவேன், நான் ஹலாக்காகி விடுவேன். அந்த 2 வருஷம் எனக்கு கிடைத்த 2 வருஷத்தில் முழு குர்ஆனின் பாடம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அதனுடைய பிரதிபலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இன்றைக்கு விமோசனத்தை தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதுதான் வெற்றி சகோதரர்களே. ஆக எல்லாரும் எத்தனை வயசா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, குர்ஆனை பாடமாக்க ஆரம்பிக்கலாம். குர்ஆனை அல்லாஹ் லேசாக்கித்தன்மை வைத்திருக்கிறான். அடுத்தது குர்ஆனை பாடமாக்கக்கூடியவர்கள் அத்துஆ, கூடுதலாக துஆ கேட்க வேண்டும், அதிகமாக துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு அதிகமான ஞாபக சக்தி தாயா அல்லாஹ், பேணுதலை தாயா அல்லாஹ், யா அல்லாஹ் பாடமாக்கக்கூடிய உற்சாகத்தை தாயா அல்லாஹ் என்று கூடுதலாக அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்தப் அலைஹ், அல்லாஹ்விடம் கேட்காமல் இருந்தா அல்லாஹ் கோபப்படுவான். ஆக நிச்சயமாக அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அல்லாஹ் தராமல் இருக்கவும் மாட்டான். ஞாபக சக்தி தரக்கூடியவர் ரப்பு அல்லாஹ். அதனால கூடுதலாக துஆ கேட்கிற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். 4வது தர்கு துனூப். தர்கு துனூப், பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஒரு பாவிக்கு அல்லாஹ் இல்மை கொடுக்க மாட்டான். அல்ல இல்மு நூறுன், இல்மன்கிறது பெரிய ஒரு பிரகாசம், குர்ஆன் என்கிறது பெரிய ஒரு பிரகாசம். ஆக சகோதரர்களே, பாவத்தை விட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். பாவிக்கு அல்லாஹ் ஞாபக சக்தியை கொடுக்க மாட்டான். ஆக சகோதரர்களே, முக்கியமான ஒன்றுதான் தர்கு துனூப். பாவத்தை விட்டாத்தான் எங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், பாடமாக்க லேசாகும், பாடமாக்கக்கூடிய ஆசை வரும். 5வது ஆர்வம். மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஆர்வம். ஆர்வம் இருந்தா தான் பாடம் வரும். ஆர்வம் இல்லாட்டி பாடமே வராது. இன்ட்ரெஸ்ட் 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 இருக்க வேண்டும். ஆர்வம் யாருக்கு எதுல ஆர்வம் இருக்குதோ அதில் அவர் சாதனை படைப்பார். இதைத்தான் உளவியலும் சொல்கின்றது, சாதனை படைப்பார். அது அவருக்கு மிக லேசாகிடும். அதனால்தான், அதாவது சிலருக்கு பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாட்டில் ஒரு ஆர்வம். பாருங்க, பாட்டு 4 தடவை கேட்டோம்னே பாடம் வந்துடும். காரணம் என்ன? காரணம் என்னன்னா ஆர்வம். ஆர்வம் ஆர்வத்தோட நீங்க குர்ஆனை பாடமாக்கி பாருங்க, பாடம் வரும். சோம்பரம், தூக்கமஸ்து, அலட்சியம் இருந்தா பாடம் வராது. ஆர்வத்தை நாங்க உருவாக்கி கொள்ள வேண்டும், ஆர்வத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு மாணவரிடம் சென்ற வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி என்னென்ன செய்வீங்கன்னு கேட்டா அவருடைய வாயிலிருந்து பதில் வரும், தெரியாதது. அதே கேள்வியை அவரிடம் மாத்தி கேட்டால், 3 வருடங்களுக்கு முன்னால எங்க ட்ரிப் போனீங்க, எங்க சுற்றுலா பயணம் சென்றீங்க என்று கேட்டால், எத்தனாம் தேதி போனீங்க, எங்க போனீங்க, என்ன கலர் உடுத்து போனீங்க என்று கேட்டால் எல்லாமே மனமனன்னு சொல்லும். காரணம் என்னன்னா அதுல இன்ட்ரெஸ்ட். ஆக சகோதரிகளே, ஆர்வத்தோட குர்ஆனை பாடமாக்கக்கூடியவர்களாக நாங்க மாற வேண்டும். அடுத்தது அல் குர்ஆன் சஹ்லுன் ஜித்தன், மிகவும் லேசி என்று உறுதி கொள்ள வேண்டும். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி, குர்ஆனை நாம் இலேசிப்படுத்தி இருக்கின்றோம் மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி. ஃபஹல் மின் முத்தக்கிர், உங்களில் யாரும் மனனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஆக சகோதரிகளே, குர்ஆன் மிகவும் லேஸ். இன்னைக்கு சூரத்துல் கமர ஓதுங்கன்னா நிறைய பேருக்கு கமர் சூரா பாடம் இல்லை. ஆனால் அந்த கமர் சூறால ஒரு ஆயத்து பாடம் இல்லாரு. ஏன் பாடம்? அந்த சூறாவில் 4 தடவை வருகின்றது. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். ஆக சகோதரர்களே, இதுல ஒரு ஹிக்மத் என்னண்டா, நாங்க
பாடமாக்க ஓத ஓத தக்ரார் செய்ய செய்ய எங்களுக்கு பாடம் வரும். கூடுதலாக ஓதினா எங்களுக்கு பாடம் வந்துடும். ஆக சகோதரர்களே, நாங்க குர்ஆன் லேசி என்று எங்களை மனசுல நினைச்சு கொண்டுதான் குர்ஆன் பாடமாக்கணும். அடுத்ததாக அத்தஹல்லி பி ஆதாபி ஹாமிலில் குர்ஆன். அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام ورحمة الله وبركاته. ஏழாவது அடுத்ததாக அத்தஹல்லி பி ஆதாபி ஹாமிலில் குர்ஆன். குர்ஆன் உடையவர்கள் ஒழுக்கத்தை பேண வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனா வாழ்க்கை குர்ஆனாக மாறணும். அப்பதான் பாடம் வரும். தன்னுடைய அஹ்லாக் நல்ல குணங்கள் எங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும். பிர்ருல் வாலிதைன், பெற்றார்களுக்கு உபகாரம் செய்தல், இது போன்ற நல்ல தன்மைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒன்று சொல்லுவதா இருந்தால் தர்குஹு மாலாயானி, தேவைக்கில்லாத விஷயங்களை விட்டுவிட வேண்டும். தேவைக்கில்லாத விஷயங்களை செய்வதனால ஞாபக சக்தி இல்லாமல் ஆகும். இன்றைக்கு பார்க்கிறோம், இரவு முழுக்க போனோட தேவைக்கில்லாத வீடியோக்கள் படங்களை பார்த்து 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 நேரங்காலங்கள் வீணாகும். கேம் விளையாடி விளையாடி எங்களை நேரங்காலங்கள் அப்படியே வீணாகுது. சகோதரர்களே, தர்குஹு மாலாயானி மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலாயானி. ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுடைய அழகிய குணங்களில் நின்று உள்ளதுதான் தர்குஹு மாலாயானி, தேவைக்கில்லாத விடயங்களை விட்டு விடுகிறது. கட்டாயமாக தேவைக்கில்லாத வேலைகள் நாங்கள் ஈடுபடவே கூடாது, ஞாபக சக்தி இல்லாமலாம். ஆக சகோதரர்களே, இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு நாங்க குர்ஆனை பாடமாக்கினோம்டா நிச்சயமாக எங்களுக்கு பாடம் வரும். குர்ஆன் லேசாகும். அவசரமாக ஹாஃபிஸ் ஆகலாம். ஆக சகோதர சகோதரிகளே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும் என்று நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இடம் கொடுக்காத காரணத்தால் இதோட முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை சுமந்த சிறந்த ஒரு ஹாஃபிதாக காரியாக ஆகக்கூடிய பாக்கியத்தை தந்து கயாமத்துடைய நாளையில் பெரிய அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.
முடிச்சு கொள்வோமா? இடையில ஜூம் கட் ஆயிட்டு. ம். யார் சரி பேசினாங்கல்ல வேணா பொறுப்பாகிறவங்க பேசுங்க. இன்னும் பேசணுமா? முடிச்சு கொள்வோமா? ஏன்னா லிங்க்ஸ் இடையில ஜாயிண்ட் இல்லாமல் ஆயிட்டு. கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. யாரும் சத்தம் வருதில்ல, பேசவில்ல. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.